ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ரியாஸ். வெல்கம் டு அவர் சேனல். இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அமானுஷ்யமான திகில் சம்பவம் என்னன்னா, வெளியூருக்கு 5 நபர்கள் பெயிண்டிங் வேலை செய்வதற்காக போறாங்க. அப்படி அந்த பெயிண்டிங் வேலை செய்யக்கூடிய வீட்டிலே தங்கியும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரை வேலையும் பார்க்கறாங்க. அப்படி அங்க 1 மாத காலம் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது இரவு வேலையில சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் 2 பேத்துக்கு நடந்துகிட்டே இருக்குங்க தொடர்ந்து. இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்திலிருந்து அந்த 2 நபர்களும் எப்படி உயிர் பிழைத்து தங்களுடைய ஊருக்கு போனாங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இந்த காணொலி ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் திகிலாவும் இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. நம்மளுடைய சேனல் வாயிலாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் உண்மையா பொய்யாங்கிற கருத்தை நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறமா வீடியோ இதுல அப்லோட் பண்ணுங்க, அதுவே தெரியாம நீங்க வீடியோ போட்டுட்றீங்க அப்படிங்கிற சில கருத்துகளும் வந்துகிட்டே தாங்க இருக்கு. இதுக்கு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய பேர் அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை நம்புவாங்க. அதாவது உண்மை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குங்க. சில நபர்கள் இந்த அமானுஷ்யமான திகில் ஒரு கற்பனையே தான், இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு சித்தரிப்புங்கிற ஒரு நம்பிக்கையிலும் இருக்காங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே அமானுஷ்யமான திகில் சம்பவம் நம்புவாங்கிறத உண்மை அல்லங்க. நம்பாத சில பேரும் என்ன பண்ணிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை பார்ப்பதற்காகவும் இந்த காணொலியை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட 2 தரப்பினருக்கும் பொதுவான ஒரு விஷயமாகத்தாங்க இந்த காணொலி உண்மையா பொய்யாங்கிற எல்லா வீடியோக்களிலும் ஒரு கருத்தாகவே நான் வைத்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் சிம்பிளை டிக் பண்ணிருங்க. உங்களுடைய ஆர்வமான கருத்துக்களை வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலகட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர்ல தாங்க பிரபு என்கின்ற நபர் வசிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இவரோட தோராயமான வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 வயது ஆகுதுங்க இந்த பிரபு என்கின்ற நபருக்கு. இவரோட அன்றாட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் வேலை செய்வது தாங்க இவரோட அன்றாட வேலையாகவே இருந்திருக்கு. இப்படி பெயிண்டிங் வேலை செய்யக்கூடிய பிரபுவிற்கு வெளியூர்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பும் வருதுங்க. ஒரு வீட்டிற்கு பெயிண்ட் அடிச்சு முழுமையா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரும் வந்ததுனால தான் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அந்த வெளியூர்ல இருக்கக்கூடிய வீட்டிற்கு வேலை பார்ப்பதற்காக எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு தங்களோட திருச்சி மாவட்டத்திலிருந்து கிளம்பியும் போறாங்க. அப்படி அந்த வெளியூருக்கு போனதுக்கு அப்புறமா அங்க உள்ள வீட்டோட முதலாளி கிட்ட போய் பேசுறாருங்க. இந்த மாதிரி நாங்க 5 பேர் வந்திருக்கோம், என்னென்னலாம் வேலை பார்க்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி கிட்ட பேசுறாருங்க பிரபு. உடனே அந்த முதலாளி சொல்றாரு, இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் இருக்குப்பா, அந்த ஜன்னல் வேலையெல்லாம் இருக்கு, முழுசா எனக்கு வீட்டெல்லாம் சுத்தமா அடிச்சு கொடுத்துடணும், நல்லபடியா எனக்கு வேலையை மட்டும் நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் சில கருத்துக்களையும் பிரபு கிட்ட முதலாளி சொல்றாருங்க. அதுக்கு பிரபுவும் சார் நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா நாங்க வேலை பார்த்து கொடுத்துட்டு போறோம், நீங்க சந்தோஷப்படுவீங்க பாருங்க கடைசியில அப்படிங்கிற வார்த்தையும் மகிழ்ச்சியா கலகலன்னு எல்லாருமே பேசிட்டு அந்த ஓனர்கிட்டையும் பிரபு சொல்றாருங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த முதலாளி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, சரி தம்பி, இந்த வீட்டுக்கு என்னென்ன ஜாமான் வேணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நீ எழுதி வச்சிரு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறமா நீனும் என் கூட வா, போயிட்டு நம்ம 2 பேரும் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதாவது பெயிண்ட் வேலைக்கு தேவையான பொருட்கள், பெயிண்ட் அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிரபு கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அந்த முதலாளியும் வீட்டை விட்டு போறாருங்க. இந்த வீட்டோட உரிமையாளருக்கு 2 வீடுகள் இருக்குங்க. 2 வீட்டுல ஒரு வீட்டுக்கு தாங்க இந்த பிரபு என்கின்ற நபர் வேலையும் பார்க்க வந்திருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வீடு வாடகைக்கு விடப்படக்கூடிய வீடா தாங்க இருக்கு. இந்த முதலாளிக்கு இன்னொரு வீடும் இருக்குங்க. அந்த வீட்டுல தாங்க அவங்களோட குடும்பத்தோட தங்கி இருக்காங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா யாருமே அந்த நேரத்துல யாருமே தங்கி இருக்கலங்க. இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வாடகைக்கு நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இந்த வேலையும் முதலாளி பார்க்க சொல்லியிருக்காருங்க பிரபு கிட்ட. அதுக்கப்புறமா ஒரு வழியா பெயிண்ட் வேலைக்கு தேவையான லிஸ்டெல்லாம் போட்டுறாருங்க பிரபு. போட்டதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட உரிமையாளருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி எல்லா ஜாமானும் நான் எழுதிட்டேன், நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க பிரபு. உடனே அந்த ஓனரும் தம்பி நான் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன்ப்பா, நீ எடுத்து வச்சுக்க, நீங்க
சாப்பிடலன்னா அந்த தம்பிங்கெல்லாம் சாப்பிட சொல்லு, இந்த பக்கத்துல கடை இருக்கு, அந்த ரோட்டு மேலே இருக்கு, நீங்க போய் சாப்பிட்டுட்டு இருங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்படி இந்த மாதிரியான சூழ்நிலை நடக்கக்கூடிய அந்த மணி நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதியம் 3 மணிங்க. அதாவது ஊர்ல இருந்து வந்ததுனால யாருமே இன்னும் சரியா சாப்பிடாம எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால பிரபு சொல்றாருங்க, சரி வாங்கடா நம்ம போய் சாப்பிடலாம், அதுக்குள்ள அந்த வீட்டு ஓனர் வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறமா நீங்க வீட்டுல இருங்க, நான் போய் ஜாமான்லாம் ஆயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு வந்து வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட வந்திருக்கக்கூடிய அந்த நபர்களையும் கூட்டிக்கிட்டு அந்த கடைக்கும் போறாருங்க சாப்பிடுவதற்காக. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த கடையிலையும் போய் கையெல்லாம் கழுவிட்டு உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தங்களுக்கு தேவையான உணவுகளை. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மாஸ்டர் வந்து கேட்குறாங்க, தம்பி என்ன தம்பி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எங்க வந்திருக்கீங்க, எந்த ஊரு அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை கேட்குறாருங்க. அதுக்கு பிரபு கூட இருந்த அந்த நபர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரிங்க நான் திருச்சியில இருந்து வந்திருக்கோங்க, இங்க வந்து நாங்க வேலை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த கடை மாஸ்டரும் வந்து சரிப்பா திருச்சிலையா, திருச்சியில கூட எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க, தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நபர்கள். அதுக்கப்புறமா சரி என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க அந்த ஹோட்டலோட மாஸ்டர். அதுக்கப்புறமா வந்து அந்த நபர்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கோனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வேலையில எந்த வீட்டுக்குப்பா வந்திருக்கீங்க, எங்க நீங்க வேலை பார்க்க போறீங்கிற சில கேள்விகளையும் கேட்கிறாருங்க அந்த ஹோட்டலோட மாஸ்டர். கேட்கும் பொழுது இந்த கொஞ்சம் தூரத்துல ஒரு மாடி வீடு இருக்குல்லங்க, அந்த வீட்டு தாங்க வேலையை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ ஆமா, அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துல ஒரு மாடி வீடு இருக்கு, அங்கேயாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் வேலையில அந்த ஓனரும் வந்துடுறாருங்க. வந்ததுக்கு அப்புறமா சரி தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. கேட்டோன்னா சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டோம், நீங்க காசெல்லாம் கொடுக்க வேணாப்பா தம்பி, நான் கொடுத்துட்றேன், இந்த பசங்களாம் நீ அமுச்சு விடு, ரூமு போய் வீட்டில் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் போயிட்டு நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. சரின்னு சொல்லிட்டு பிரபுவும் சரிங்கடா நீங்க போய் வீட்டில் இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நம்ம போய் அண்ணனோட போயிட்டு பெயிண்ட் எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நபர்களையும் அந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டு அதுக்கப்புறமா அந்த ஓனர் கூடயே இந்த பிரபுவும் போறாருங்க கடைக்கு. அப்படி அந்த பெயிண்ட் பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த கடையில இருக்கும் பொழுது அந்த பிரபு கூட வந்த நபர்கள்ட்ட இருந்து ஒரு ஆளுகிட்ட இருந்து போனும் வருதுங்க. அப்படி வந்த உடனே என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லி பிரபுவும் கேட்கிறாருங்க. அண்ணா என்னண்ணே வீடு இப்படி இருக்குண்ணே, ரொம்ப மோசமா இருக்கு, எப்படின்னு இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அந்த நபர் வந்து பிரபு கிட்ட. உடனே வந்து சரி நான் வந்துடுறேன், ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிட்டு அந்த பெயிண்ட் வேலைக்கு தேவையான பொருட்களையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த வீட்டோட முதலாளி கூடயே வந்து அந்த வீட்டிற்கும் போறாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டை திறந்து உள்ள போயிட்டதுக்கு அப்புறமா பாக்குறாங்க, வீடே ரொம்ப வந்து ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. உடனே வந்து அந்த பிரபுவும் கேட்கிறாருங்க அந்த ஓனர்கிட்ட, ஆனா என்னன்னா வீடு இவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளா நீங்க உபயோகம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அது இல்லை ஒன்றும் இல்லைப்பா, இது ரொம்ப நாளாக வந்து சும்மாவே கடந்ததுனால அப்படியே போட்டாச்சுப்பா, வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பாருங்க, வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அந்த வீட்டோட உரிமையாளர். சரி வேலைக்கு வந்தாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட பிரபு வந்து அப்புறமேல சரிங்கண்ணா நாங்கள் நாளையிலேருந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறோம், எங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்துருச்சு, நான் நாளைக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் நேரடியாக காலையில் நீங்கள் வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அந்த ஓனர்கிட்ட பிரபு. சரிப்பா பார்த்து பத்திரமா இருங்க, ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன், ஆனால் நைட்டில் மட்டும் நான் வர மாட்டேன்ப்பா, கொஞ்சம் வேலை இருக்கும் எனக்கு, அதனால கொஞ்சம் நைட்டு மட்டும் நீங்கள் எதாவது வேணும்னா இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த கடையில் ஏதாச்சும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க அந்த வீட்டோட முதலாளி. அதுக்கப்புறமா அன்றைய நாளில் இரவும் வந்துடுதுங்க. இரவு ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாருமே பேசிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும், என்னென்னலாம் பிரபு வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா சில பேர் வீட்டுக்கெல்லாம் பேசிக்கிட்டு அப்புறம் லவர்ஸ் கூட எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா எல்லாமே ஓரளவு ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கி கொண்டிருக்க அந்த வேலையில வந்து திடீர்னு ஒரு தோராயமாக ஒரு 12:30 மணி அளவுல வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு ஒரு பிரபுவுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கவும் முழிச்சும் உட்காந்துறாருங்க. உட்காந்ததுக்கு அப்புறமா என்ன சத்தம் கேட்குது, டொக்குன்னு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாருங்க. அந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரூமும் ஹாலு அப்புறம் மொட்டை மாடியில ஒரு வீடும் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடு தாங்க இவங்க வேலை பார்க்கக்கூடிய வீடு. அப்படி அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாருங்க. பாத்ரூம்ல இருந்து வருதுங்க. பாத்ரூம்ல இந்நேரத்துல என்னடா அப்படி ஒரு சத்தம் வருது, எலிகளி புந்துருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடு படுத்துடலாம், ஏன் இந்த இருட்டில் போய் எழுந்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாருங்க. படுத்ததுக்கு அப்புறமாகவும் டொக்குன்னு சத்தமும் கேட்டுக்கிட்டே இருங்க. என்னடா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே, தூங்க விடாம இப்படி கேட்டுட்டு தான் எப்படிதான் தூங்குறதுன்னு சொல்லிட்டு பிரபுவும் எழுந்திரிச்சு தன்னோட செல்லை எடுத்துக்கிட்டு போறாரு
போறாருங்க அந்த பாத்ரூமை நோக்கி. இப்படி போய் அந்த பாத்ரூம் கிட்ட கதவை ஓபன் பண்றாருங்க. அந்த சத்தமும் நின்றுதுங்க. ஏன்னா இங்க இருந்தானே சத்தம் வந்துச்சு, எதுவும் டோருக்கு இதா இருக்குமா, எதுவும் எலிகிளி இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்ததுனால ஓடி ஓடியாந்ததுனால இப்படி இருக்குமா என்னன்னு தெரியாம சரி விட ஏதாச்சும் இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாத்ரூம் கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்து படுத்துறாரு. படுத்து தூங்கி கொண்டிருக்க ஒரு தோராயமாக ஒரு 3:30 மணி இருக்குங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து தாங்க வருது அந்த சத்தம். திடீர்னு என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாம் அலமளப்பா ஏந்திரிக்கிறாங்க. பார்த்தாக்க ஒரு பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து இழுத்துக்கிட்டு கிடக்குறாருங்க. உடனே பதறி போய் எல்லாருமே வந்து ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை இதெல்லாம் காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இரும்பு ஜாமெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த நபருக்கு வந்து அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வர்றது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்குங்க. ஐயோ இந்நேரத்தில் என்னடா அப்படி வேற வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரையும் வந்து சரி பண்ணி அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லடா பயப்படாத உனக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சரிப்படுத்தி படுக்கவும் வச்சுட்டு அன்றைய இரவுலையும் தூங்கிறாங்க. வழக்கம் போல விடிஞ்சும் போயிருதுங்க. காலையில் ஒரு தோராயமா ஒரு 8 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க பிரபு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டோட முதலாளியும் வந்துடுறாருங்க. வந்ததுக்கு அப்புறமா என்னப்பா காலையில எதுவும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் சாப்பிட்டேன், அந்த ஹோட்டலில் தானே சாப்பிட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு நாங்கள் நைட்லேருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறோனே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சரிப்பா நல்லபடியாக எனக்கு கொஞ்சம் வேலையை மட்டும் பார்த்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட முதலாளி சரி நீங்கள் பாருங்கப்பா, நான் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்க, அதுவே எனக்கு சந்தோஷம், நான் போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குப்பா பார்த்துட்டு மத்தியான வேலையில நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த வேலையும் பெயிண்டிங் வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனோட ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக அந்த ஒட்டடை அந்த பேந்து போனது அதாவது செவுத்துல ஒட்டி இருக்க கரை இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காக எல்லா நபர்களும் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தொடச்சிக்கிட்டு இருக்க அந்த வேலையில திடீர்னு ஒரு நபர் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் வராருங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டிற்கு சொந்தக்காரரும் கிடையாது, அதாவது அந்த பக்கத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. வந்துட்டு என்னப்பா இவ்வளவு பேர் இருக்கீங்க, என்னப்பா வீட்டுக்கு வேலை பார்க்க வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அந்த நபர். ஆமாங்க ஐயா இந்த மாதிரி பெயிண்ட் வேலை பார்க்க வந்திருக்கோம், நீங்க எங்க அங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரபு. இல்லப்பா நான் இங்கே தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன், பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, அதான் வீட்டில் சத்தம் கட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாருங்க. சொல்லிட்டு இருக்க அந்த வேலையில வந்து சரிப்பா பார்த்து பாருங்கப்பா, இந்த இடமே கொஞ்சம் ஒரு மோசமான இடம், கொஞ்சம் பார்த்து நீங்க பத்திரமா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையாகவும் சொல்லாம ஒரு தகவலை மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாரு. என்னடா வந்தாரு என்ன இதுன்னு கேட்டாரு. திடீர்னு பார்த்து இருங்கப்பா ஒரு மாதிரி மோசமான இடம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் வந்து நக்கலா பேசிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைய நாள்ல வேலையும் சரியா மாலை 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்காக அந்த கடை வீதிக்கு வந்து இங்கேருந்து நடந்து தாங்க போகணும், கொஞ்சம் தூரம் தாங்க, அதனால நடந்தே வந்து எல்லா நபர்களுமே போறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தங்களுக்கு தேவையான பொருட்கள் சோப்பு இந்த பிரஷ் இதெல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்க வீட்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நபர்களும் சரக்கு அடிக்கிறதுக்காக மதுபான கடைக்கும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா எல்லாருமே மது பாட்டில்களை வாங்கி எல்லாருமே சரக்கும் அடிச்சு முடிச்சிடறாங்க. போதையில அங்கிருந்து வந்து அவங்க வேலை பார்க்கக்கூடிய வீட்டிற்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல சமைச்சியும் சாப்பிட்டுட்டு அன்றைய இரவுலையும் படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கி கொண்டிருக்க அந்த வேலையில 2 நபர்கள் மட்டும் தூங்காம உட்காந்துருக்காங்க பேசிக்கிட்டு, தங்களோட குடும்ப கதைகள் மற்றும் ஒரு ஜாலியான கதைகளை பேசிக்கிட்டு அப்படியே அந்த வீட்டோட வெளி பக்கத்துல வந்து வெளியில உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க அந்த வேலையில திடீர்னு யதார்த்தமா பார்க்கக்கூடிய ஒரு நபர், அதாவது அவர் பேரு தாங்க தீபக். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நபர்கிட்ட பேசிக்கிட்டே இந்த பிரபு என்கின்ற நபர்கிட்ட பேசிக்கிட்டு வீட்டோட மொட்டை மாடியில பாக்குறாரு. வீட்டோட மொட்டை மாடியில அப்படி பார்த்துட்டு பேசிட்டு இருக்கப்ப வீட்டோட மொட்டை மாடியில யாரோ நிக்கிற மாதிரியான ஒரு உருவம் தெரியுதுங்க. உடனே வந்து அண்ணா பிரபுன்னு என்ன மேல ஒரு ஆள் யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபு கிட்டையும் வந்து தீபக்ங்கிற நபர் வந்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாருங்க அந்த வீட்டோட மொட்டை மாடியில. அப்படி பார்த்த உடனே வந்து அந்த உருவம் வந்து தெரியலங்க பிரபுவுக்கு. என்னன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு, ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா டக்குன்னு பாக்குறேன் இப்ப தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபக்ங்கிற நபரும் சொல்றாருங்க. டேய் அது ஏதாச்சும் ஒண்ணு இல்லடா, சும்மா நீ ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காதரா இருட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் தீபக் கிட்ட சொல்றாருங்க. சொன்னதுக்கு அப்புறமா சரின்னு மறுபடியும் வந்து வழக்கமா அந்த பேச்சையும் ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்காருங்க. அப்படி பேசிட்டு இருக்க அந்த வேலையில வந்து மறுபடியும் அப்படி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்கப்ப அந்த வீட்டோட பக்கத்துல ஒரு மரமும் இருக்குங்க. அந்த மரத்துக்கிட்ட மறுபடியும் ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே தெரியுதுங்க இந்த தீபக் என்கின்ற நபருக்கு. உடனே வந்து அண்ணே என்னன்னு திடீர்னு பாக்குறேன் மேல தனிச்சு இப்ப புளிய மரத்தை தெரியுதுன்னு சொல்லிட்டு தீபக் என்கிற நபரும் வந்து பயந்துறாருங்க. பயந்த உடனே வந்து பிரபு கிட்ட சொல்றாங்க, ஆனா இந்த மரத்துக்கிட்ட ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுனே அப்படின்னு சொல்றாருங்க. இப்படி நடந்து கொண்டிருக்க அந்த தோராயமான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 11:45 மணிங்க. என்ன
என்னடா நீ படுக்கு மேல ஒரு உருவம் தெரிஞ்சுச்சுன்னா இப்ப இங்க ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவுக்கும் ஒரு மாதிரி ஆயிருதுங்க. கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே வந்து வானே போய் பார்ப்போம், யாரும் நிக்கிறாங்களா என்னன்னு தெரியல வேற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே செல்ல இருக்கக்கூடிய லைட்டை உடனே பிரபுவும் எழுந்திருச்சு, சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் போய் பார்க்கறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா யாருமே இல்லைங்க. எந்த உருவம் நின்னதுக்கான ஒரு அடையாளமுமே இல்லைங்க. உடனே வந்து தீபக் என்னன்னு இப்பதான் ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா என்ன ரொம்ப மோசமான இடமா இருக்கும் போல இருக்கு அந்த ஐயா சொன்னது மாதிரியே அப்படின்னு சொன்னோன்னு பிரபு சொல்றாரு, இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வழக்கம் போலதான் ஏதாச்சும் போயிருக்கோம், ஏதாச்சும் பார்த்துட்டு நீ அதை மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி பிரபுவும் சொல்றாருங்க. சரின்னு வாடா சரி போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அழைச்சிக்கிட்டு பிரபுவும் அந்த வீட்டுக்குள்ள போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறமா தோராயமா மணி ஒரு 2 மணி இருக்குங்க. 2 மணி அந்த நேரத்துல பிரபு தூக்கத்துல அந்த தண்ணி தாகம் எடுத்து ஏந்திரிக்கிறாருங்க. நைட்டு சரக்கு ரொம்ப நிறைய அடிச்சதுனால தண்ணி தாகம் இடையில ஏற்பட்டுருதுங்க பிரபுவுக்கு. சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு பாக்குறப்ப பக்கத்துல படுத்திருந்த தீபக்கு காணாங்க. தீபக்கு எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாருங்க. சரி அங்கிட்டு இது படுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப தீபக்கு மட்டும் ஆளை காணாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு தீபக்குன்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. அப்படி கூப்பிடும் போது தீபக்கோட பதில் வந்து எங்கேருந்தும் வரலங்க. சரி ஒருவேளை எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இது போயிருக்கானா தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிலையும் போய் பாக்குறாருங்க. தீபக்க வெளியிலையும் இல்லைங்க. உடனே வந்து பக்கத்துல படுத்திருந்த இன்னொரு நபரையும் எழுப்பி விட்டு, தீபக் எங்கடா படுத்திருந்தாண்டா என் பக்கத்துல, எங்க ஆளை காணா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. கேட்டோன்னா அண்ணே எனக்கு தெரியலண்ணே உடனே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த நபரும் தூக்கத்துல மறுபடியும் படுத்து தூங்கிறாருங்க. இப்படி எல்லாருமே வந்து அந்த 4 நபர்களும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தீபக்கை மட்டும் காணாங்க. எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் பயமாயிருதுங்க. ஏன்னா வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய பொறுப்பு வந்து பிரபுவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பிச்ச உடனே வந்து வெளியில மறுபடியும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த படிக்கட்டுக்கிட்ட பாக்குறாருங்க. அந்த மொட்டை மாடிக்கு போகக்கூடிய வழியில, அந்த மொட்டை மாடிக்கு போகக்கூடிய வழியில அந்த படிக்கட்டு மேல வந்து தீபக் ராஜ் உட்கார்ந்து இருக்காருங்க. உடனே வந்து பயந்து போய் என்னடா இங்க வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கிறாருங்க பிரபு. கேட்ட உடனே வந்து எதுவுமே பேசாம தீபக் ராஜ் அப்படியே பிரபு பாக்குறாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்னும் இல்லைண்ணே, எனக்கு ஏதோ ஒன்று தெரியலண்ணே, ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ரெண்டாவது இந்த வீட்டுக்கு படிக்கட்டுக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுண்ணே, என்னன்னே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு லூசு மாதிரியே வந்து அந்த போதையில ஏதோ ஒரு புலம்புற மாதிரியே பேசுறாருங்க தீபக். சரி இவன் தூக்கத்துல தான் ஏதோ எந்திரிச்சு வந்துட்டானோ என்னமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லடா எதா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம், நீ வாடா அப்படின்னு சொல்லி தீபக் ராஜா அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராருங்க. வந்த உடனே மறுபடியும் தீபக் ராஜா சொல்றாருங்க அந்த வாசப்படிக்கிட்டு நின்றுக்கிட்டு, நீ போய் தூங்கு, நான் போயிட்டு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும், அதாவது ஒரு பைத்தியமான நபர்கள் கொஞ்சம் மூளை பாதிப்பு ஏற்பட்ட நபர்கள் பேசுவாங்கல்ல அந்த மாதிரியான சைகையிலையும் அந்த மாதிரியான பேச்சிலையும் வந்து தீபக் பேசுறாரு. நீ போனேன் நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், காலையில வேலை இருக்குடா, நீ போய் இந்த இடத்துல உட்காந்துருக்கேடா, மணி என்ன ஆகுது, வந்து படுறா காலைல வேலைக்கு போகணும்னு சொல்லி கொஞ்சம் அதட்டியும் பேசுறாருங்க பிரபு. சரி உடனே வந்து எதுவுமே சொல்லாம வந்து தீபக்கும் உள்ள போய் மறுபடியும் படுத்துறாருங்க. படுத்ததுக்கு அப்புறமா வந்து பிரபுவும் அந்த தீபக் பக்கத்துல போய் படுத்துட்டு, என்னதான்டா ஆச்சு, நீ ஏன்டா அப்படி போதையில போய் நின்றுட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க பிரபு. கேட்டதுக்கு அப்புறமா என்னன்னு என்னைய கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா என்னடா என்னைய கேட்குறேன்னா உன்னையே தான் கேட்கணும், இந்நேரத்தில் ஏன்டா போய் அங்கே போய் உட்காந்துருக்க, தூக்கம் இல்லைனா உள்ளே உட்காந்துருக்க வேண்டியதானே, இந்த இடமே நம்மளுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. சரி விடுன சும்மா தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்தும் தூங்கிறாருங்க அந்த தீபக்குங்கிற நபர். வழக்கம் போல் மறுநாளும் வந்துடுதுங்க. மறுநாளும் தங்களோட வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலையில் மொட்டை மாடியிலேருந்து வேலை பார்த்து கொண்டிருந்த தீபக் ராஜ் வந்து திடீர்னு கீழேயும் விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோன்னே என்னடா டொப்புன்னு சத்தம் கேட்குதுன்னு பக்கத்தில் வேலை பார்த்த ஆள்லாம் பயந்து இறங்கி ஒடியாந்து அந்த தீபக் ராஜை பார்க்குறாங்க. தீபக் ராஜ் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி கையில் அடிபட்டு கிடக்குறாருங்க கத்திக்கிட்டு. உடனே வந்து பிரபு அலறி அடிச்சுக்கிட்டு வந்து, டேய் ஏன்டா அப்படி விழுந்துட்ட, பார்த்து வேலை பார்க்க வேண்டியதான்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தீபக் ராஜா உட்கார வச்சு முகத்தெல்லாம் கழுவி விட்டு மண்டையில ரத்தம் வந்ததெல்லாம் தொடச்சி விட்டு ஈர துணியும் வச்சிடறாங்க. இப்படி வச்சுட்டதுக்கு அப்புறமா தீபக் ராஜா உடனே வந்து ஓனருக்கும் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி கீழே வந்துட்டான் பையன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா அந்த வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஓனரும் வந்து அழைச்சிக்கிட்டு தீபக் ராஜா ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போறாங்க. மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறமா தீபக் ராஜுக்கு அடிபட்டிருக்க இடத்துலையும் வந்து சிகிச்சையும் பண்றாங்க. தலையில அடிபட்டதுல வந்து ஒரு 4 தையல் போட வேண்டிய சூழ்நிலையும் வந்துருக்குங்க. அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தீபக் ராஜ் அழைச்சிக்கிட்டு
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் சொன்னதுனால தீபக் ராஜ் அழைச்சிக்கிட்டு மறுபடியும் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்திற்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா தீபக் ராஜ்கிட்ட பிரபு சொல்கிறாருங்க, டேய் பார்த்து வேலை பார்க்கறது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்போதாங்க தீபக் ராஜ் சொல்கிறாரு, இல்லைண்ணே திடீர்னு தறிக்கி விட்டுருச்சுண்ணே, டக்குன்னு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சேர்றா நீ இரு, சாயங்காலம் போல் உன் கூட ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்றேன், நீ ஊருக்கு போ, வீட்டுக்கு போ, உனக்கு செலவுக்கு நான் காசு கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம், நீ ரெஸ்ட் எடு போய் அப்படின்னு தீபக் ராஜ் கிட்ட பிரபு சொல்கிறாருங்க. அதுக்கு தீபக் ராஜும், இல்லைண்ணே சும்மா தலையில் சின்ன சின்ன காயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்து வேலை பார்க்குறேன், ஒரு 2 நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இல்லைடா நீ ஊருக்கு போடா, போய் ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பார்க்குறாருங்க பிரபு. கேட்கவே இல்லைங்க தீபக் ராஜ். அதுக்கப்புறமா சரி இவனும் விடு பரவாயில்ல, அவனே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீ ஒன்றும் பண்ண வேணாம், வேலையெல்லாம் நீ பாட்டுக்கு இரு, ஒன்று 2 நாள் கழிச்சு கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் உன்னால் முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு, போதும், நீ ரொம்பலாம் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சம்பளம் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபுவும் தீபக் ராஜ் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் அவன் வழக்கம் போல் மறுபடியும் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள் காலையில் வேலைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தீபக் ராஜ் விழுந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலைங்க. எல்லாருமே நல்லா தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த 1 மாத காலம் கழித்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. சரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிரபு நபர் எல்லாத்துக்கும் இன்னைக்கு லீவ் எடுத்துங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. அன்றைய நாள் அவங்களுக்குலாம் லீவுங்கிறதுனால படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பிரபு கிட்ட கேட்குறாங்க, ஆனால் இன்னைக்கு படத்துக்கு போமானே, படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அப்படியாடா சரிடா, நம்ம வந்ததுலேருந்து வெளியில் அதிகமாக போனதும் இல்லை, சரி இன்னைக்கு படத்துக்கு போகலாம், எல்லாம் எப்போ மத்தியானத்துக்கு மேலே போகுமா அப்படின்னு சொல்லி பிரபுவும் கேட்குறாருங்க. அதுக்கு அவங்களும், இல்லைண்ணே மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம், தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம நைட்டு படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, சரி ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் சொல்லிடுறாருங்க. அன்றைய நாளில் எல்லாருமே மாமிசம் சமைச்சு சாப்பிட்டுட்டோம், மதிய வேலையில் நல்லாவும் தூங்கிடுறாங்க. தூங்கி ஏந்திரிச்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் எல்லாருமே படத்துக்கு போகிற ஆர்வத்தில் எல்லாருமே கிளம்பிக்கிட்டும் இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கப்ப ஒரு நபர் மட்டும் கிளம்பலாங்க படுத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படி படுத்துட்டு இருக்க நபரை எழுப்பி விட்டு, என்னன்னா ஏந்திரிக்கலையா, வா படத்துக்கு போகணும், மணி ஆயிடுச்சு பாரு, எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த நபரும், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்டா என்னாச்சு திடீர்னு வரலங்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை எனக்கு சாப்பிட்டது ஒரு மாதிரி வயித்தால போயிட்டு இருக்கு, அதனால என்னால வர முடியாது, ரொம்ப டல்லா இருக்கு உடம்பே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி ஓகே என்னண்ணே இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லடா வாடா போயிட்டு வந்துடலாம்டா, அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் கேட்கிறாரு. இல்லைண்ணே ஏற்கனவே நீங்களாம் தூங்கிட்டு இருக்கப்ப நான் 5-6 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்தேன், இன்னமும் வயிற்றுல போயிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி அப்படியா, சரி அப்போ நாங்கள் வர வரையும் நீ இருக்கிறியா இங்கேயே அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே வீட்டிலே இருக்கேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நபர்கள்ட்டையும் அந்த நபர் சொல்கிறாருங்க. அந்த நபரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரங்க. அந்த பிரபாகரனும் எல்லாரும் சரி நீங்கள் போங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா மாலை வேலையில் ஒரு 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் கிளம்புறாங்க இந்த நபர்கள் எல்லாம். அதாவது இவங்க தியேட்டருக்கு போகக்கூடிய தூரம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வேலை பார்க்க இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல நடந்தே போகணுங்க. நடந்து போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து பஸ்ல ஏறி ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த தியேட்டருக்கும் போகணுங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இவங்களும் கிளம்பியும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா இந்த பிரபாகரன் நபரும் படுத்தும் சரி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கி ரெஸ்டும் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படி பிரபாகரன் தூங்கிட்டு இருக்க தோராயமா ஒரு 9:30 மணி அளவுல மற்ற நபர்கள் அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்ல ஒரு நபரோட குரல் மட்டும் வெளியில இருந்து கேக்குதுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, டேய் கதவு திறடா, வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட குரலும் கேக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பிரபாகரனும் முழிச்சிட்டு மணியையும் பாக்குறாருங்க. மணி 9:30 தாங்க ஆகுது. என்ன அதுக்குள்ளேயும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவையும் திறந்து பாக்குறாருங்க. யாருமே இல்லைங்க அந்த இடத்துல. உடனே என்னடா இப்பதானே அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாக்குறாருங்க. வெளியில யாருமே நிக்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லைங்க. திடீர்னு மொட்டை மாடியிலிருந்து டேய் மேல வாடா, மேல தாண்டா உட்காந்துருக்கேன், மேல வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாருங்க அந்த நபர். அந்த நபர் கூப்பிட்டோன்னா, என்னன்னா அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரபாகரன் நபரும் அந்த மாடி படிக்கட்டுல ஏறி மேலேயும் போறாருங்க. அப்படி மேலே போய் பார்த்த உடனே பிரபாகரனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் கூப்பிட்டாரு இல்லையா, அந்த நபரே ஆளையே காணாங்க. சுத்தி முத்தி அந்த மொட்டை மாடியில
எல்லாம் பாக்குறாருங்க, ஆளும் இல்லைங்க. சரி என்னடா இப்பதானே கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க பிரபாகரன். அப்படி யோசிச்சுட்டு இருக்க அந்த வேளையில அந்த மொட்டை மாடியில் உள்ள அந்த வீட்டில் இருந்து மறுபடியும் அந்த நபரோட குரல் கேக்குதுங்க. டேய் உள்ள வாடா, உள்ளதாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா என்னென்ன கீழே வந்தீங்க, ஆளா காணான்னு தேடுறேன், மேல இருக்கீங்க, அப்புறம் உள்ள வாங்குறீங்க, வானா வெளில வானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. இந்த நபரும் இல்ல நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. இந்த நபர் என்னடா வெளியிலே ஆளா காணோம், குரல் மட்டும் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலங்க. மறுபடியும் வெளியிலே நின்றுட்டு நீங்க வாங்க வெளியில அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அந்த நபரோட குரல் வந்து ஒரு அமானுஷ்யமான குரலா மாறி ஒரு பெண் குரலா வந்து கத்துற சவுண்டு கேக்குதுங்க. உள்ள வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அந்த வேளையில இந்த பிரபாகரனும் பயந்தும் போயிடுறாருங்க. யார் அது உள்ள இருக்கிறது, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாருங்க பயந்துகிட்டு. ஆக்சுவலா வந்து அந்த டயத்துல வந்து யாரோ ஒருத்தர் உள்ளதான் இருக்கிறாங்கிற ஒரு மனநிலையிலும் இருக்காருங்க பிரபாகரன். அப்பதாங்க தெரியுது அது ஒரு மனிதனோட உருவம் இல்ல, ஆத்மாங்கிற விஷயம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு பயந்துகிட்டு யாருன்னு கேட்டுட்டு இருக்க அந்த வேளையில பின்னாடி வழியா வந்து திடீர்னு வந்து அந்த பிரபாகரனை அப்படியே ஒரு உதச்சி தள்ளின மாதிரி, காலில் உதச்சி தள்ளின மாதிரி தள்ளிடுறாங்க. பிரபாகரன் அம்மா அப்படின்ட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமா பாக்குறாங்க, யாருமே இல்லைங்க. பயந்து போய் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சு பிரபாகரன் வந்து அந்த வீட்லயே நிக்கலங்க. திடீர்னு ஓடி வந்து அந்த 1 கிலோமீட்டர்ல வந்து பஸ் ஏறுவாங்கன்னு சொன்னல அந்த இடத்துல ஒரு கோவிலும் இருக்குங்க, பிள்ளையார் கோயில். அந்த கோயிலும் நோக்கி ஓடி அந்த கோயிலையும் அடைஞ்சிடுறாருங்க. எப்படி இருந்தாலும் வந்து படம் பார்த்துட்டு இந்த இடத்துல தான் இறங்குவாங்க, இங்கிருந்து தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரபாகரன் நபரும் வந்து அந்த இடத்துல ஒரு 9:45 ஆயிடுதுங்க. அந்த நேரத்துல போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காருங்க. அந்த கோவிலும் வந்து பூட்டி இருக்குங்க, லைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கோவில் வாசல்ல பயந்துகிட்டு போன் மேல போன் அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஆனா யாருமே எடுக்கலங்க. ஏன் அப்படின்னா படம் பார்த்துட்டு இருக்க அந்த சூழ்நிலைங்கிறதுனால யாருமே எடுக்கலங்க. சரி இதை பத்தின யார்ட்டையும் சொல்லவும் முடியலையே, என்ன பண்றேன்னு தெரியல, இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணி வரையும் அந்த கோவில்லே இந்த பிரபாகரன் நபர் வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல தோராயமா ஒரு 12:15 வந்து அந்த இடத்துல ஒரு டாடா ஏசில வந்து மற்ற நபர்களும் அந்த வேலை பார்க்கக்கூடிய ஓனரான பிரபுவும் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு இறங்குறாங்க. படம் பார்த்து முடிச்சு இறங்கிட்டு அப்படியே அந்த டாடா ஏசில இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அங்க பாக்குறாங்க பிரபாகரன் உட்கார்ந்து இருக்காருங்க. இவங்களை பார்த்த உடனே பிரபாகரனை ஏந்திச்சு இவங்க பக்கத்துல வந்துடுறாங்க. டேய் என்னடா இந்நேரத்துக்கு இங்க வந்து உட்காந்துருக்க, ஏன்டா நீ வீட்டுல தானே இருக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க. கேட்ட உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாருங்க இந்த பிரபாகரன். சொன்ன உடனே என்னடா ஆச்சு, நாங்களாம் யாருமே வரலையடா, எப்படிடா குரல் கட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி மற்ற நபர்களும் ஆச்சரியமா கேட்கறாங்க. இல்லைன்னா நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேனே, இவனோட குரல் தான் கேட்டுச்சு, வெளில வா அப்படின்னா திடீர்னு வெளில போய் பார்த்தேன். சரி இவங்க தான் நீங்க தான் வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு நான் திறந்து பார்த்தேன்னா ஆள் இல்லைன்னு. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் சத்தம் கட்டுச்சுன்னா மொட்டை மாடிக்கு போனாக்க இந்த மாதிரி புதைச்சி யாரோ தள்ளிட்டாங்கண்ணே, ஆனால் ஆள் யாருமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சோன்னா என்னடா அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு சரி வாடா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா நபர்களும் அந்த வேலை பார்க்கக்கூடிய வீட்டுக்கும் போயிடறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு போய் சுத்தி முத்தி எல்லா லைட்டும் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்டையும் போட்டுட்டு மேலையும் போயிட்டு அந்த வீட்டுல எல்லாம் போட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லைங்க. அப்போதைக்கு தாங்க தீபக் ராஜும் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப கூட யாரோ தள்ளி விட்ட மாதிரி தானே இருந்துச்சு, ஆனா நான் சொல்லல நீங்களாம் பயந்துருவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியான பதட்டம் ஆயிடுதுங்க. ஆஹா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குழம்பி போயும் அன்றைய நாள்ல வந்து பிரபாகரன் தூங்கவே இல்லைங்க. முழிச்சுக்கிட்டே லைட் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காருங்க. மற்ற நபர்களும் வந்து சரி பாய்ந்துட்டு உட்காந்துருக்கான் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு மற்ற நபர்களும் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் காலையும் விடிஞ்சதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் முன்னாடி ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர் வந்தார் இல்லையா, அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குதுங்க. அவர் அந்த வழியா ஆடு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. உடனே வந்து பிரபு வந்து அந்த நபரையும் கூப்பிட்டு ஆனா இங்க வாங்கல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்படி அந்த நபரும் வந்து பிரபுவை நோக்கி அந்த வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அந்த நபர்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி படுத்திருந்தானா நைட்டு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, மேல யாரோ தள்ளி விட்டுருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஆடு மேய்க்கும் நபரும் வந்து அப்படியே யோசிக்கிறாருங்க. தம்பி ஒன்றும் இல்லை தம்பி, இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளாக ஆள் இல்லாமல் கிடக்கு, அதனால ஆள் நடமாட்டமும் வீட்டுலாம் அதிகம் இருக்காது தம்பி, அதனால ஏதாச்சும் இருக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரி பயப்படாம பாருங்க, அதான் இவ்வளவு தூரம் முடிச்சிட்டீங்க, என்ன கொஞ்சம் தானே இருக்கு, முடிச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் போயிடாரு. அன்றைய நாள்ல வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அன்றைய இரவும் வந்து எல்லாரும் படுத்து தூங்கிறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது தோராயமா 11:30 மணி அளவுல பிரபாகரனுக்கு வந்து யூரின் வருதுங்க. யூரின் வந்தோன்னா ஏந்திரிச்சு பிரபாகரனும் லைட்டு தாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமை நோக்கி
நோக்கி போறாருங்க. அந்த டாய்லெட் இருக்கக்கூடிய பகுதியில வந்து ஒரு 3-4 டாய்லெட் யூஸ் பண்ற மாதிரியான இருக்குங்க. இவரும் போய் அந்த முதல் டாய்லெட்லயே வந்து யூரின் போயிட்டு இருக்காருங்க. அந்த இடமும் கொஞ்சம் இருட்டா தாங்க இருக்கு. அந்த வரிசையா அந்த பாத்ரூம் இருக்கக்கூடிய வரிசையில யாரோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்குங்க. இவர் யூரின் போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு நல்லா உத்து பார்க்குறாங்க. அது ஒரு பெண்ணோட உருவம் வந்து ரொம்ப கோரமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அலறி அடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு பாத்ரூம் வந்து ஒடியாந்துடுறாங்க. ஒடியாத உடனே எல்லாருமே கத்துனோடனே ஏந்திரிச்சுறாங்க. ஏந்திரிச்சு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்தும் போய் கேட்குறாங்க பிரபாகரன். ஐயோ அண்ணன் உள்ள வந்து ஏதோ பேய் நிற்குதுன்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாரும் போய் அந்த இடத்துல பார்க்குறாங்க. எந்த ஒரு உருவமே இல்லைங்க. டக்குன்னு மறைஞ்சிருச்சுங்க. இதை பார்த்து உடனே என்னடா நேற்று இந்த மாதிரி சொன்னா இன்னைக்கு இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்துக்குமே தூக்கமும் வரலங்க. ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. உடனே வந்து பிரபாகரன், அண்ணே நான் நாளைக்கு ஊருக்கு போறேனே, என்னை அமுச்சு வைங்கண்ணே, உண்மையிலே பேய் இருக்குண்ணே, இதோட 2வது திருப்பி பார்த்துட்டேனே, என்னை ஏதாச்சும் பண்ணிருமோன்னு பயமா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நபர்களும் வந்து பிரபாகரனை சமாதானப்படுத்திட்டு சரி காலையில என்னன்னு வீட்டு ஓனர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா பிரபாகரன் மற்ற நபர்களும் தூங்கவே இல்லைங்க. முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்படி மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரபுவும் வந்து ஓனருக்கு போன் அடிச்சு, ஆனா இந்த மறுநாள் பையன் வந்து 2 நாளா அது மாதிரி பார்த்தாங்கண்ணா, பயந்துட்டானே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காருங்க. உடனே அந்த வீட்டோட உரிமையாளரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என்ன இப்ப நீங்க தான் அப்படி சொல்றீங்க, எத்தனை பேர் வேலைக்கெல்லாம் வந்திருக்காங்க, அது யாருமே இந்த மாதிரிலாம் சொன்னது இல்லை, நீங்க தான் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசணும்னா சரி எதுவும் இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் நினைச்சிட்டாருங்க. அன்றைய நாள்ல வந்து பிரபாகரன் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கும் ரெடியா இருக்காருங்க. அண்ணா நான் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்த பிரபாகரனை வந்து பிரபு வேற ஒண்ணுமே சொல்ல முடியலங்க. ஏன்னா ரொம்ப பயந்துருக்கான், அவனை வற்புறுத்தி எப்படி இருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நீனு கிளம்பிக்க இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள்ல பிரபாகரனையும் பிரபு வந்து ஊருக்கும் அமுச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா மன உளைச்சல்ல என்னடா இந்த மாதிரியான நடக்குது, இன்னும் ஒரு 15 நாள் தான் வேலை இருக்கு, முடிச்சாக்கா நான் சேர்ந்து நம்ம ஊருக்கு போயிடலான்னு பார்த்தாக்க இந்த மாதிரி நடந்து இப்போ இவனும் போறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம், வேற வழியில நம்ம முடிச்சு கொடுத்து தான் போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்களோட வேலைகளையும் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரங்கள் வந்தாலே இந்த நபர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயமும் வந்துடுதுங்க. என்னடா இந்த மாதிரி ஆச்சே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அடிக்கடி வந்து போயிட்டு இருந்த மொட்டை மாடிக்கு வந்து இரவு ஆயிடுச்சுனால யாருமே மொட்டை மாடிக்கு போறதும் கிடையாதுங்க. தனியாகவும் யாரும் போறதும் கிடையாம தனியாகவும் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி பயமும் ஆயிடுச்சுங்க. 2 நாட்களுக்கு அப்புறமா இரவு நேரம் எல்லாருமே வழக்கம் போலவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்துல பிரபுவுக்கு ஒரு கனவும் வருதுங்க. இந்த கனவுல ஒரு பெண்ணோட உருவம் ஒரு பேய் மாதிரியான உருவத்துல வந்து பிரபு கிட்ட, நீ வந்து இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து போங்க, இல்ல அப்படின்னா நான் ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேயோட குரலும் வந்து ஒரு பெண் பிரபு கிட்ட பேசுற மாதிரியே கனவும் கண்டுகிட்டு இருக்காருங்க. அப்படி கனவு கண்டுகிட்டு இருக்க அந்த வேலையில இவருக்கு தூக்கமும் வரலங்க. ரொம்ப உடம்பு போட்டு வலிக்கவும் ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த கனவு நடந்துகிட்டு இருக்க அந்த வேலையிலே திடீர்னு மொட்டை மாடியிலிருந்து ஒரு பெண்ணோட குரல் இந்த பிரபுவிற்கு கத்துற சவுண்ட் நல்லாவே கேக்குதுங்க. கேட்ட உடனே அந்த கனவுல இருந்து பத்திரை அடிச்சு ஏந்திரிச்சு உட்கார்ந்து பாக்குறாருங்க. மற்ற நபர்கள் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. இவரு மட்டும் முழிச்ச உடனே இறப்பு வாங்கிட்டு பக்கத்துல உள்ள நபரை எழுப்புறாங்க. எழுப்பிட்டுலே இப்ப மேல இருந்து யாராவது கத்துனாங்கடா, உனக்கு சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட உடனே தூக்கத்துல என்னென்ன சொல்ற, எங்களுக்கெல்லாம் வந்து சத்தம் கேட்கலனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பிட்டு லைட்டா யார் நிப்பாடாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிடா எனக்கு அந்த கனவு வந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தாக்கா மேல இருந்து சரியான சவுண்டுடா, டக்குன்னு முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்து பயந்து போய் எல்லாத்தையும் சொல்றாருங்க. சொன்ன உடனே அதுல உள்ள ஒரு நபர் வந்து டக்குன்னு அழுகவும் ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி பயம் அப்படின்னாக்கா ரொம்ப டக்குன்னு அழுதுவாருங்க. அந்த மாதிரி ஒரு நபருங்க டக்குன்னு அழுத உடனே அழுவாதுன்னு சொல்லிட்டு அந்த நபரையும் சமாதானப்படுத்திட்டு பிரபுவும் வந்து ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. என்னடா அப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்ததுல இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குழம்பி போய் மறுபடியும் என்ன பண்றது, இப்படியே போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வரையும் வெயிட் பண்றாருங்க பிரபு. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 10 மணிக்கு கிளம்பி அந்த வீட்டுல இருந்து, நீங்க யாரும் வேலை பார்க்காங்க, ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு லீவ் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பூசாரியும் பார்ப்பதற்காக வந்து இந்த பிரபுவும் போறாருங்க. போய் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாருங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல நாங்க வந்தப்ப வந்து தீபக்ராஜ் வந்து கீழே விழுந்தான், அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப அந்த ஒரு
ஒரு பிரபாகரங்கிற பையனுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு ஊருக்கு போயிட்டான். நேத்து வந்து எனக்கு கனவுல இந்த மாதிரி வந்துச்சு, திடீர்னு பார்த்தாக்க உண்மையான சவுண்டு எனக்கு காதில் நல்லாவே கேட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவரும் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணி பார்க்குறாருங்க. பார்க்கும்போது தாங்க பூசாரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. நீ அந்த இடத்துல இனிமேல் ஒரு நாள் நீ வேலை பார்த்தாலும் உன்னை அது பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா அந்த வீட்டிலே வந்து இறந்து போனா ஒரு ஆத்மா தான் அந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப நாளா வந்து அது கண்ட்ரோல்ல வச்சிருந்தது வந்து இப்ப சரி பண்றதுனால அதற்கு வெளியில போறதுக்கான வாய்ப்பு தான் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து பழி வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து என்னன்னு பாத்துக்குங்க. இப்போதைக்கு நான் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் தர்றேன், உங்க பாதுகாப்புக்கு நீங்க வச்சுக்கோங்க. அது வரையும் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்க வரையும் அது உங்ககிட்ட நெருங்காது, பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா பிரபுவும் அங்கிருந்து மறுபடியும் வேலை பார்க்கக்கூடிய வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. இந்த விஷயத்த வந்து மற்ற நபர்கள்ட்ட சொல்லலைங்க. ஏன்னா இதை சொன்னாக்க இவங்க எல்லாம் பயந்துருவாங்களே, வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் சொல்லலைங்க. அதுக்கப்புறமா அன்றைய நாள்ல இரவு நேரத்துல எல்லாத்துக்குமே வந்து திண்ணூறு குங்குமம் இதெல்லாம் கொடுத்து பிரபு வந்து பூஜையும் சொல்றாருங்க. என்னன்னா புதுசா நீங்களாம் திண்ணூறுலாம் கொடுக்குறீங்க, என்ன பயந்துட்டீங்க அதுக்குனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரும் சும்மா ஜாலியா பேசுறாங்க, மற்ற நபரும் வாங்கி பூச்சிக்கிறாங்க. அப்படி இல்ல ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு மாதிரி பயம் ஏற்படுது, ஒரு மாதிரி பிரச்சனையாகுது, அதனால கோயிலுக்கு போனா நல்லா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திண்ணூறு குங்குமம் எல்லாம் கொடுக்குறாருங்க. ஒரு நபர் மட்டும் பூசலங்க, நான் குளிக்கலனே நான் அப்புறம் பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசலங்க. எல்லாருமே படுத்திருக்காங்க, படுத்து பேசிட்டு தாங்க இருக்காங்க. தோராயமா ஒரு 10:30 மணி இருக்குங்க. ஒரு நபர் மட்டும் அவங்க வீட்டுல இருந்து போன் வந்ததுனால அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வந்து வாசப்படிக்கு வெளியில நின்று பேசிட்டு இருக்காருங்க. அப்பவும் வந்து பிரபு வந்து டே வெளியிலாம் போவாரா, வாடா உள்ள உட்காந்து பேசுறா அப்படின்னு சொல்றாருங்க. இல்லைண்ணே சும்மா அம்மாட்ட தானே பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், கொஞ்சம் சத்தமா இருக்கும், நான் வெளில போனேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அங்கிட்டலாம் ரொம்ப போயிடாத, இங்கே நின்று பேசிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் சொல்லிட்டு அவங்களோட செல்லை நோண்டிக்கிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. இந்த நபரும் பேசிக்கிட்டே அப்படியே அந்த பக்கத்துல அப்படியே, ஏன்னா போன் பேசும்பொழுது ஒரு நிலையா இருந்து நம்மளால பேச முடியாதுங்க, நம்ம கான்சன்ட்ரேஷன் பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போவோம், திடீர்னு உட்காருவோம், அந்த மாதிரி அந்த நபர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் தோராயமா ஒரு 10:45 ஆயிருதுங்க. இவங்களும் சரின்ட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. இந்த நபர் மட்டும் வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த நபருக்கு ஒரு அதிபயங்கரமான விஷயம் நடக்குதுங்க. அந்த நேரத்துல அந்த பேசிக்கிட்டு இருக்க நபரும் திடீர்னு அம்மானு கீழே விழுறாருங்க. செல்லோட விழுந்ததுக்கு அப்புறமா உடனே அரை தூக்கத்துல இருந்த எல்லாருமே டக்குன்னு எழுந்திரிச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விழுறாங்க. இந்த நபரும் மயங்கி கீழே விழுந்து கிடக்காருங்க. செல்லு அங்கிட்டு தெரிச்சு போய் கிடக்குங்க. அப்படி படுத்திருக்கப்ப உடனே என்னாச்சுன்னு தெரியல, தூக்கடான்னு சொல்லிட்டு தூக்கி உட்கார வச்சு டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணியை தெளிச்சு அந்த நபரையும் எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்ட உடனே அந்த நபர் வந்து என்னாச்சுன்னு ரொம்ப குழம்பி போயிடுறாருங்க. கீழே விழுந்ததே தெரியலங்க. ஏய் என்னடா ஆச்சு, இப்படி போய் நான் தான் போவேன்னு சொன்னடா, என்னடா அப்படி போய் உழுந்து கிடக்க, என்னடா மயக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. இல்லைண்ணே நான் பேசிட்டு இருந்தேனே, திடீர்னு யாரா படான்னு இந்த கழுத்து போட்டில அடிச்ச மாதிரி இருந்துச்சுண்ணே, டக்குன்னு கீழே விழுந்தானே, அவ்வளவுதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் பயந்துகிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன உடனே மறுபடியும் எல்லாத்துக்குமே பயம் வந்துடுது. பயம் வந்தோடனே என்னடா பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு, டேய் நான் தான் உன்னை சொன்னல இங்க இருந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்து பயத்துல கோபம் அடைய ஆரம்பிச்சிடறாரு. இன்னொன்னு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்ததுனால வந்து அந்த நபருக்கு வந்து அதை சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப முடியலங்க. அந்த கீழே விழுந்ததுனால அப்படியே படுத்துட்டு ரொம்ப டயர்ட்னஸா அப்படியே இருக்காருங்க. இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அழுகுறாருங்க அந்த நபரு. ஆனால் எனக்கு ரொம்ப கழுத்தெல்லாம் வலிக்குதுண்ணே, யாருன்னு தெரியலன்னு அடிச்சுட்டாங்கண்ணே, சரி பயப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னென்ன செத்துருவானே, பேய் தானே அடிச்சிருக்கோம், நான் செத்து போயிடுவானே, பயமா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த நபர்கள்லாம் அதெல்லாம் ஒன்னாவதரா விட்றா, சும்மா என்னன்னு தெரியலடா, நீ கீழே விழுந்தாலும் தடுக்கி விட்டுனாலும் விழுந்திருப்பா, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி சொல்றேன், நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த நபர்கிட்ட சொல்றாங்க. இல்லைன்னா நான் நின்றுக்கிட்டு தானே இருந்தேன், யாருன்னு அந்த இடத்துல வந்து என்னை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி பயந்து போய் அந்த நபரும் காலையில மறுபடியும் விடிஞ்சதுக்கு அப்புறமா, அண்ணே நான் ஊருக்கு போறேனே, எனக்கு சம்பளம் கூட வேணே, என்னை அமிச்சு மட்டும் உண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து அழுவும் ஆரம்பிக்கிறாருங்க. அழுதோன்னா என்னடா ஏன்டா இதுக்கெல்லாம் அழுவுற, ஊருக்கு தான்டா போகணும், சரி உர்றா எல்லாம் சேர்ந்து போயிடலான்னு, ஒரு வாரம் தான்டா வேலை இருக்கு, முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த நபரும் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா இல்லைண்ணே நான் போறேனே, நீங்க பாத்துட்டு வாங்கண்ணே, கோச்சுக்கன்னு சொல்லிட்டு இந்த நபரும் ஊருக்கு கிளம்பி மறுபடியும் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பிரபுனால இந்த நபர்களை வச்சுக்கிட்டு அடுத்த 2 நாட்களுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியலங்க. அடுத்தடுத்து அமானுஷ்யமான சத்தமும் மேல இந்த பாத்திரம் எல்லாம் போட்டு உருட்டுற மாதிரியும் அழுகிற மாதிரியான சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறமா அங்க இருந்த அனைத்து நபர்களுமே இந்த வீட்டுல இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து அந்த ஓனரும் சரி பயப்படுறாங்க, என்னதான் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த நபர்களும் சரின்னு சொல்லி வேலை பார்த்த வரையும் வந்து சம்பளத்தை கொடுத்து இந்த ஓனரும் அமிச்சும் வச்சிடறாருங்க.
அதுக்கப்புறமா அந்த நபர்களும் பத்திரமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த நபர்களை காத்த அந்த ஒரு விஷயம் வந்து அந்த பூசாரி கிட்ட போய் தின்னூறு எலுமிச்சப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, இந்த நபர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காம அன்றைய நாள் வரை இவங்களுக்கு பிரச்சனை இல்லாம வீடு வரையும் வந்துட்டாங்கிறது. வந்ததுக்கு அப்புறமா நடந்த விஷயத்தெல்லாம் தங்களோட நண்பர்கள்ட்ட இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீ அந்த பூசாரிகிட்ட போகலன்னா நாளைக்கு உனக்கும் கூட நடந்திருக்கும், நீ போயிட்டு அவர்கிட்ட மந்திரிச்சு இந்த தின்னூறு இதெல்லாம் பூசினாலதான் உங்களுக்கு கண்ணுக்கும் காட்டல, அதுக்கப்புறம் உங்களை எதுவும் பண்ணல அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்றாங்க. இந்த பிரபுவும் ஆமாமா, இல்லைன்னா எனக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் சாதாரணமாகவும் நடந்திருக்கலாம். ஆனா வந்து இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரை பயன்படுத்தக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையும் தான் காரணமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க வேலைக்கு போற இடத்துல சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்களும் நடந்திருக்கலாம். இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல அமானுஷ்யமான திகில் சம்பவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.